ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நிறைய இடத்துல வந்துட்டு நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டும் கூட. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா edutut யூடியூப் சேனல் நேமுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு வந்து மேக்ஸ் படி பார்த்திங்கன்னா இன்டிஜர் நம்பர்ஸ் இருக்குது, ஹோல் நம்பர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப அதோட டேட்டா டைப் பொறுத்து தான் அதுக்கு எவ்வளோ மெமரி பைட் வந்து நம்ம அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மெமரி மிஷின், அதாவது கம்பைலர் வந்து டிசைட் பண்ணும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸோட நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்போம்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். பைட்டு, இன்ட்டு, லாங்கு, டபுளு, ஃப்ளோட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா டைப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், அதாவது ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ். நம்மளாக புதுசாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேட்டா டைப்பும் க்ரியேட் பண்ணாமல் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்க டேட்டா டைப்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா மோஸ்ட்லி நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கான்செப்ட்ஸ் பார்த்தோம். எல்லா கான்செப்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ்லையுமே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே போகலை இல்லையா. இப்போ தான் பேசிக் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவர் சில சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாவா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரேப்பர் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட் கான்செப்ட். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வருதோ அப்போல்லாம் நீங்கள் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் யூஸிங் ரேப்பர் கிளாஸஸ் மூலிமா. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப்பர் கிளாஸஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ இன்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதோட ரேப்பர் கிளாஸ் தான் இன்டீஜர். லாங்குன்னு இருக்கு இல்லையா, அதோட ரேப்பர் கிளாஸ் தான் லாங். ஸோ பைட்டுன்னு இருக்கு இல்லையா, அதோட ரேப்பர் கிளாஸ் தான் பைட்டு. ஸோ டபுள்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி அதோட ரேப்பர் கிளாஸ் தான் டபுள், கேபிட்டல் டி, ஃப்ளோட், ஷார்ட். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ நம்பர் அப்படிங்கிற அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட சப் கிளாஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே. இன்டீஜர், லாங்கு, ஃப்ளோட்டு, டபுளு, ஷார்ட்டு, பைட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப் கிளாஸஸ் ஆஃப் இந்த நம்பர் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கிளாஸோட. ஸோ இந்த ரேப்பர் கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி ரேப் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா பாக்ஸிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எது டேக் கேர் பண்ணும் அப்படின்னா கம்பைலர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸை வந்து பண்ணணும். அதாவது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லேருந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாக்ஸிங். அதை பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பைலர். அதே மாதிரி நீங்கள் ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட வேல்யூ மட்டும் அந்த ரேப்பர் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியலைன்னா அப்படியே ஆன் ஹோல்டில் வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமுக்கு போகலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நம்பர் அப்படிங்கிற ஒரு மெயின் கிளாஸ் வந்து இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா சப் கிளாஸஸாக இது எல்லாமே இருக்குது. பைட்டு, இன்டீஜர், டபுள், ஃப்ளோட்டு, ஷார்ட்டு, லாங்கு. ஸோ இது எல்லாமே சப் கிளாஸஸ் ஆஃப் நம்பர் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸோடது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு கான்செப்ட் தான் ரேப்பர் கிளாஸஸில். ஒன்று வந்து பாக்ஸிங், இன்னொன்று வந்து அன்பாக்ஸிங். ஸோ பாக்ஸிங்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதுக்கு பேர் பாக்ஸிங். அதுதான் இந்த ஸ்டெப்பு. இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேப்பர் ஆப்ஜெக்ட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பி வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அன்பாக்ஸிங். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் கான்செப்ட். ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங்கோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் அன்பாக்ஸிங். ஸோ நம்பர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த பேக்கேஜ்லேருந்து வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். எப்போவுமே நம்ம கோட் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். java.lang அப்படிங்கிற பேக்கேஜ்குள்ளே தான் இந்த நம்பர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதுக்குள்ளே சப் கிளாஸஸ்
கிளாஸஸாக தான் இந்த பைட்டு மற்ற எல்லா சப் கிளாஸஸுமே இருக்குது. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியலைன்னா வச்சுருங்க. இப்போ நம்ம இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரோக்ராமர்ஸில் ஆல்ரெடி வந்து கோட் எழுதி வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் கிளாஸில் நான் மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா, இதான் நம்ம யூஸ்வலாக எழுதக்கூடிய கோடு. யூஸ்வலாக அப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இன்ட் அப்படிங்கிற இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணியிருப்போம். இதான் வந்து இனிஷியலைசேஷன். ஸோ ஒய் அப்படிங்கிற இன்டீஜர் வேரியபிளுக்கு 8 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், இன்டீஜரோட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி வருதுன்னா ஒய்யோட வேல்யூ 8ன்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு வருது. இதே வந்து ஸோ கன்வெர்ட்டிங் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பாக மாற்றிங்கன்னா அதுக்கு பேர் தான் பாக்ஸிங். ஸோ இந்த கான்செப்ட் எப்போ வருதுன்னா உங்களுக்கு ரேப்பர் கிளாஸஸ் அப்படிங்கிற அந்த இது. ஸோ எப்போ உங்களுக்கு ரேப்பர் கிளாஸஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தேவைப்படும் அப்படின்னா என்னால் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ண முடியாது, ஸோ நான் வந்து ஆப்ஜெக்ட் கான்செப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் என்னோடய கோடில் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ரேப்பர் கிளாஸஸ்க்கு போகலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேப்பர் கிளாஸஸ் இது எல்லாமே உங்களுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்பருக்குள்ளே இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸிங் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் பண்ணிடும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த ரேப்பர் கிளாஸை யூஸ் பண்ணுறப்ப இதுதான் வந்து மெயின் பாயிண்ட், பாஸ் த வேல்யூ ஆஃப் த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட வேல்யூவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ரேப்பர் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் நேம் எழுதுவோம். இங்கே நம்மளோட சப் கிளாஸ் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் தான். ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட் நேமு x = அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ அதோட டேட்டா டைப்பை அதுவே எடுத்துக்கும். ஸோ 5ங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ இன்டீஜரோட டேட்டா டைப்பை எடுத்துகிட்டு ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இன்டீஜர் அப்படிங்கிற சப் கிளாஸ்க்கு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஸோ பாக்ஸஸ் இன்ட் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை டு இன்டீஜர் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பாக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் தான் பாக்ஸிங். ஸோ ரேப்பர் கிளாஸ்க்கெல்லாம் போடுறீங்க. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதே வேரியபிள் நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் அதில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணுறேன். ஸோ அன்பாக்ஸஸ் த இன்டீஜர் டு 1 மறுபடியும் இன்ட்டாக நம்ம மாற்றுறோம். ஸோ x = 5 + 10 15ங்கிறத போடுறோம். அப்புறம் இன்ட் அது ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம் என்ன வேல்யூ வருதுன்னு. சும்மா ஜஸ்ட் அது. ஸோ எப்படி பாக்ஸ் பண்ணுறது, எப்படி அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே வந்து போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டில் நம்ம மெயினாக வந்து சொல்ல வரோம். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னால் இன்டீஜராக இருக்கலாம், இல்லை ஃப்ளோட்டாக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம், லாங்காக இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம், இது எல்லாமே தான். ஸோ அதோட வேல்யூவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதுன்னா ரேப்பர் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டராக பாஸ் பண்ணால் போதும். ஸோ ரைட் சைடில் நீங்கள் எதை பாஸ் பண்ணுறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் நீங்கள் பாஸ் பண்ணி இப்போ 5.0ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு எப்படி அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ப்ரைவேட் டேட்டா டைப் இதோட வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து இன்ட் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் 5.0 இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்டீஜர் கிடையாது, இது வந்து டபுள் வேல்யூ. ஸோ டபுள் வேல்யூ தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்து 5.0ங்கிறது இதில் வந்து அசைன் ஆயிருக்கு. 5.0 + 10ங்கிறப்ப 15.0 ஆகும். ஸோ இங்கே பாக்ஸிங் அன்பாக்சிங் நடந்து உனக்கு பிரிண்ட் பண்ணுறப்ப என்னது அதோட டபுள் வேல்யூவாக தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே நம்ம அவுட்புட் இதோட வேல்யூவை நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். டபுள்னா டபுள் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேறு ஏதாவது நீங்கள் மாற்றுறதுனா கூட மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளோட்டுக்கு மாற்றுறதும் மாற்றிக்கலாம், பைட்டுக்கு மாற்றுறதும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சில சேஞ்சஸும் நீங்களும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ். ஸோ யூஸ்வலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்பர்ஸ்க்கு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. சில சர்டன் கேசஸில் உங்களால் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ண முடியாமல் வரலாம். அப்போ உங்களுக்கு ஜாவா லாங்குவேஜ் வந்து ரேப்பர் கிளாஸஸ் ஒரு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி பாக்ஸிங் அன்பாக்சிங் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக ப்ரைமரி டேட்டா டைப்லேருந்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்புக்கு உங்களால் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட இந்த கான்செப்டை வந்து பார்த்தோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இது வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லா மெத்தட்ஸையும் 1 by 1 நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.